எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது அற்புதமான லான்ச்சிங் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பற்றி ஹவுஸ் ஓனரே எவ்வளோ பாசிட்டிவாக பேசுறதில்லை, நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த விழாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் பல்லாவரம் தான். பல்லாவரத்தில் வந்து காஞ்சிபுரத்தை வந்து வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காஞ்சிபுரம் கஃபே பல்லாவரத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. அதையும் இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் வருகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே தீபாவளி பொங்கல் அப்போ காலங்காத்தால பட்டிமன்றம் பார்த்துட்டு நான் காஃபி குடிப்பேன். ஆனால் நீங்கள் காஃபி கடைக்கே பட்டிமன்ற சாரை வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லியோனி சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் இருக்கிற உயரம் ரொம்ப பெருசு. என்னை பற்றியும் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அது கூடவே லியோ ப்ரோ ரொம்ப நன்றி. எப்படி வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து டெலிவரி பாய் முக்கியமோ உங்களுக்கும் அந்த டெலிவரி பாய் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி பாய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் ஷபானா பற்றி சொல்லி ஆகணும். அவங்க வந்து எப்படி சொல்றது, குக் வித் கோமாளினாலே வந்து அந்த குக் வித் கோமாளி லோகோக்கு அப்புறம் அந்த ஷோவில் அதிகமாக ஃபேமஸாக இருந்தது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஷபானா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆரியன் ப்ரோ கேட்டேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சார் ஒரு விஷயம் நான் பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்கும்போது, இல்லைல்ல நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கிறீங்களே, ஆமாம் அதோடைய லான்ச்சுக்கு அங்கே வர எல்லாருக்குமே ஃப்ரீயாக சாப்பாடு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டர் சொன்னார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். அதுவும் பல்லாவரத்துலாம் சார் நான் கட்டிட்டு இருக்கிறேன். இன்னொரு 20% ஒர்க் தான் இருக்குது. அது முடிஞ்சோன்னா இப்போ காஞ்சிபுரம் கஃபே எப்படி லான்ச் பண்ணணுமோ அதே மாதிரி நாங்கள் அங்கே லான்ச் பண்ணுறோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் எனக்கு. இன்னைக்கு காஞ்சிபுரம் கஃபே லான்ச்சு, நாளைக்கு என்னுடைய கார்த்திகை நாடி லான்ச்சு. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான லான்ச் எனக்கு. ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. பேசும்போதே வந்து எல்லாரை பற்றி பேசணும், ஒருத்தரை பற்றி நான் பேசவே இல்லை. எங்கள் அண்ணன் நிக்கில் அண்ணன் எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவருடைய ஃபங்க்ஷனாக மேடை வருதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அவரோட 3 ஆடை வரும். ஏன்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு வந்து கலக்குவார். ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்றைக்குமே ஐ லவ் யூண்ணே. காஞ்சிபுரம் கஃபே பல்லாவரத்தில் வந்திருக்கு, லான்ச் ஆகிருக்கு. ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நானும் பல்லாவரம் தான். பல்லாவரத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு காஃபி ஷாப் லான்ச் பண்ண ரஜினி சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வெஜ் ரெஸ்டாரண்ட், வெஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது கடையில். காஞ்சிபுரம் கஃபே இருக்குது, வெஜ் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ காஞ்சிபுரம் கஃபே வெஜ் ரெஸ்டாரண்ட் மறக்காம வாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காஞ்சிபுரம் கஃபேக்கு வாங்க. நாளைக்கு அப்படியே கார்த்திகை நாளைக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னைக்கு கூப்பிட்டதுக்கு. ரொம்ப அழகான ஒரு ரெஸ்டாரண்ட். ரொம்ப அதாவது நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாரும் மைண்ட்லேயே இருக்கும். பட் வெஜ் ரெஸ்டாரண்ட் போது நமக்கு தெரியல எத்தனை பேருக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இது கண்டிப்பாக உங்களோட ஆப்ஷனில் டாப் லிஸ்ட் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் காஞ்சிபுரம் கஃபே. எப்படி வந்து காஞ்சிபுரம்னு சொன்னால் சாரி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ, இதுக்கப்புறம் இந்த காஞ்சிபுரம் கஃபேயும் ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள். And thank you so much for having me here. And Leonie sir, thank you so much உங்களோட விஷஸ்க்காக. And பாலா உங்களோட படத்துக்காக என்னோட வாழ்த்துக்கள். காந்தி கண்ணாடி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர், உங்க மனசு மாதிரியே சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். And thank you நிக்கில் சார், உங்களோட பிரசன்ஸ் இந்த ஈவென்ட் கொஞ்சம் அழகாக இருக்கு சார். தேங்க் யூ ஸோ மச். காஞ்சிபுரம் கஃபே என்ற ஒரு அருமையான உணவகம் இன்று மாலை நம் அனைவருடைய அன்பாலும் ஆசையாலும் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு அலையா விருந்தாளியாக இங்கே வந்து அமர்ந்திருந்தேன். ஆனால் முதலில் என்னை ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று மிக சிறப்பாக சொல்லிவிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு வரையிலிருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி, நாளை காந்தி கண்ணாடி என்ற ஒரு அருமையான திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து அது வெளிவர இருக்கிறது. நாளை வந்து ஆசிரியர் தினம். அந்த தினத்தன்று பாலாவோட படம் வெளிவர்றது. ஆசிரியர்கள் எப்படி நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி என் தம்பி பாலாவினுடைய காந்தி கண்ணாடிங்கிற படமும்
திரைப்படத்தில் ஒரு மாற்றத்திற்கு காரணமாக அமையும் அப்படின்ட்டு உங்கள் பலத்த கரவொலியோடு பாலாவை வாழ்த்தணும்னு அன்போடு கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொலைக்காட்சியில் எல்லோருடைய அபிமானங்களையும் பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரி சபானா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டும். அவர்களுடைய கலைப்பயணம் மென்மேலும் சிறக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கார்த்திக் கணேஷ் யோசிப்பார், காஞ்சிபுரம் கஃபேயை பற்றி வாழ்க்கை பேச சொன்னால் பாலாவை பற்றியும் சபானாவை பற்றியும் பேசிட்டு இருக்காருன்னு நேரம் மனசில் யோசிப்பார். காஞ்சிபுரத்தை பற்றி நம்ம தொகுப்பாளர் சொல்லும் பொழுது காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் பட்டு, அப்புறம் சிட்டி ஆஃப் 1000 டெம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட 2 மிகப்பெரிய சிறப்புகள் காஞ்சிபுரத்துக்கு இருக்கு. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து உலகத்தின் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் உரையாற்றி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மிக சிறப்பாக ஆட்சி செய்த பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அவருடைய பேச்சாளர்களில் முதலில் கட்டணம் செலுத்தி கேட்ட பேச்சு பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு. அப்படிப்பட்ட அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரம் பெயரை தேர்ந்தெடுத்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதைவிட சிறப்பு, காஞ்சிபுரம் சிற்பங்களுக்கு மிக பெயர் போன ஒரு ஊர். ஒரு பெரிய பாறையில் எப்படி மற்றவைகளை எல்லாம் கழித்துவிட்டு தேவையற்றவை நீக்கிய பிறகு ஒரு சிற்பம் உருவாகும். அதனால ஒரு வெஜிடேரியன் சாப்பாடுங்கிறது நம்ம உடம்புல இருக்க தேவையற்றவைகளை எல்லாம் நீக்கி நல்ல சத்துள்ளவற்றை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் காஞ்சிபுரம்ங்கிற பெயரை நம்ம கார்த்திக் கணேஷ் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த பல சிறப்புகள் உள்ள இந்த காஞ்சிபுரம் எப்படி எல்லோருடைய மனதிலும் உலக புகழ் பெற்றிருக்கிறதோ அதுபோல காஞ்சிபுரம் கஃபேயும் இந்த சென்னை மக்களினுடைய மனதில் நல்ல உணவையும் நல்ல மகிழ்ச்சியையும் தரக்கூடிய உணவகமாக இது வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வருகையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தனசிங் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி, அவருக்கு இருக்க ஏரியாவில் தான் நாங்களும் குடியிருக்கோம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். இன்னும் பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, என்னுடைய அருமை மகன் லியோ சிவகுமாரோட ஃப்ரெண்டு தான் கார்த்திக் கணேஷ். அவர் இப்போ டெலிவரி பாய்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படம் விரைவில் வெளிவர இருக்குது. அதனால எல்லாரும் அவருக்கும் சேர்ந்து காஞ்சிபுரம் கதையோட ஒரு வாழ்த்து செய்யணும்னு, பொது நலத்திலும் ஒரு சுயநலம். அதனால தான் என் மகனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேரன் தன்மானம், பெட்ரிக் தன்மானம், அவர் தான் இந்த கஃபேக்கு நீங்கள் வாங்க தாத்தா, நான் வரணும், அங்கே நான் சாப்பிட்ணும், என் கூட கம்பெனி கொடுங்க அப்படின்னு இங்கே வர்றதுக்கு காரணமே என்னுடைய பேரன் தன்மானம் தான். அவருக்கு பெயர் வைத்தது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தன்மானம் அப்படின்னு பெயர் வச்சார். அதனால் இந்த நல்ல ஒரு அக்கேஷனில் எதிர்பாராமல் கலந்து கொண்டாலும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியோடு இந்த காஞ்சிபுரம் கஃபே எல்லோருடைய மனதிலும் இனிமையான உணவையும் இனிமையான உணர்வையும் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. ஆக்சுவலாக கார்த்திக் ப்ரோ தான் என்னோட ஃப்ரெண்டு. அவர் மூலியமாக தான் இந்த இன்வைட் கிடச்சி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு ஷார்ட் டேர்மில் அப்பா வரணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் மறக்காமல் டக்குன்னு அப்பா இன்னைக்கு மதுரையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்தாங்க, 6:30 தான் வந்தாங்க. அப்படியே நேராக இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இல்லை வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த காஞ்சிபுரம் கஃபே ஒரு பெரிய குளோபல் வெஜ் ரெஸ்டாரண்ட்டாக ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். அதோட அன்பு நண்பர் என்னன்னு சொல்ல, நாளைக்கு காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ரிலீஸ் ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்றதுனா அப்போ எந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்களுக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெற நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா சமூக வலைதளங்களில் உங்களோட பதிவுகளை உங்களுக்கே தெரியாமல் நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னமும் மென்மேலும் அது தொடரணும். அதில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அண்ணன் வணக்கம் அண்ணன், என்ன இருக்கீங்க? பிஆர் அண்ணன் எல்லாருமே இங்கே ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ மேம். சபனா
welcome everyone for a grand celebration. A warm welcome to actor Bala, actress Ravana, Leonie sir, and ex-MLA Lansing sir, my friends, relations, fellow Rotarians. A warm welcome to one and all. It's proud to say Kanjipuram Cafe is one of the luxurious restaurant in this location. So எங்கள் ஐடியாவே என்னென்னா காஞ்சிபுரம் கஃபே வந்து நார்மல் ஹோட்டல் மாதிரி பண்ணணும் இல்லை. ஸோ ஒரு ஆம்பியன்ஸ் 5 ஸ்டார் ஆம்பியன்ஸ் கொடுக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸ். திஸ் அவர் ஐடியா. The journey of Kanjipuram Cafe started. I have been in this industry for a decade. The journey எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி we are in hospitality industry. சரி ரைட் ஓகே, நம்ம என்னோட ஆம்பிஷன் அண்ட் தென் ட்ரீம் எல்லாமே வந்து ஒரு வெஜ் ப்ரீமியம் பிராண்ட் கிரியேட் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. இன் லைன் வித் மிஸ்டர் வினோத் இஸ் ஹியர். இஃப் வினோத் இஸ் அட்ரஸ் டு த கேதரிங். வினோத் என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் மென்டார் அண்ட் கன்சல்டன்ட். அவர் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. He connected with Karthik Jaykumar and Karthik Ganeshan. We are in the same page. நாங்கள் எல்லாமே முடிவு பண்ணது என்னன்னா, ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் ஏரியாவில் நம்ம பண்ணணும் தான் ஒரே ஐடியா இருக்கும். Then we decided to go for a premium restaurant. What next? ரெஸ்டாரண்ட் நம்ம பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. Then next 1 year, past 1 year, we are into R&D. நிறைய மெனூஸ் பண்ணுறது, நிறைய வேரியஸ் ஸ்வீட்ஸ் போடுறாங்க, ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது. ஸோ இங்கே R&D பண்ணிட்டு இருந்தோம். R&D பண்ண இடையிலே பார்த்தீங்கன்னா, then we need a stalwart to operate this restaurant. So whom we have to select? Our head chef Prabhu is there. He got experience for a decade, worked for a various restaurant in Chennai and other states. Our head chef over it don't know. Then South Indian, the best chef, Mr. Ramesh, our onboard panno, and followed by the operation manager Prema onboard panno, and Kannan onboard panno, and admitted Gunav onboard panno. These are the staff. They are the stalwarts to start this project. In the project, ஒரு டீமை செட் பண்ணியாச்சு. ஸோ டீமை செட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் we are into ingredients. நார்மலாக ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல்ஸ் இருக்கும், கலரிங் இருக்கும். வேறு ஹியர் we are very clear. SOP is very clear. We have to go with the natural ingredients. நாங்கள் ரெக்ரூட் பண்ண வெண்டர்ஸ் எல்லாமே ட்ரஸ்டட். They have been doing for ages for the restaurant industry. So we are selected for a trusted vendors. In ingredients பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக. This is our idea. And our mission of Kanjipuram Cafe is that we need to create a premium restaurant, varieties of veg restaurant in combination of whatever available in non-veg, we created in veg. This is our idea, and to give an affordable price. This is our basic idea. With the support of friends, relations, family members, parents, and fellow Rotarians, we have started our journey. This is the start. So other plan is that once this is introduced, we are planning to launch various branches across India and overseas. Thanks a lot for the opportunity. God bless you.